Hi friends, welcome back to Mama Beba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு வந்து என்ன அப்படிங்கறது ஒரு சில பல விஷயங்கள்லாம் செய்ய போறேன். அதுவும் இல்லாம என்னோட ஸ்பெஷல் மட்டன் கிரேவி வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு காட்டவும் போறேன். இன்னைக்கு வீடியோ அந்த மாதிரி தான் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். காக்கா விஷயம். அந்த காக்கா விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டன் குழம்புக்கு வந்துருங்க. ஓகே ஓகே. ஜன்னல்ல உட்கார்ந்துக்கிறவங்க யாரா இருப்பாங்க? உங்க ஆயாவா, உங்க அம்மாவா, எங்க அப்பாவா, யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவா இருக்கும். எங்க அப்பா எங்க ஆயாலாம் எப்பயோ ஒரு பக்கம் பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோ. எங்க அப்பாவும் 3 வருஷத்தை தாண்டிடுச்சு, அதனால சொல்ல முடியாது, தெரியல. உங்க அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் இயர் வருதா? ஆமா, ஃபர்ஸ்ட் இயர் வருது. அதனால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யா தயவு செய்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா வருஷம் அவங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஜன்னல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போன வாரம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 பேரா வந்து இருந்தாங்க. அது உங்க அப்பா உங்க அம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சிங்கிளா வந்து இருக்காங்க. இது யாருன்னு தெரியல. ஆனா உங்க அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் இயர் வருது இல்ல? ஆமா, எங்க அம்மாவுக்கு தான் வருது. எங்க அம்மா வந்து பாக்குறாங்க. இப்போவாச்சு ஒரு 2 மணிக்குள்ள சோத்த குடுக்குறாளா? இப்பவும் வந்து பாத்துட்டு கத்துறாங்க பாருக்க. இப்போ கூட இன்னும் செய்யாம பண்ணுகிற இப்போ கூட செய்யாம பண்ணுகிறா. அவங்க 2 பேத்துக்கும் ஏன்னா ஆல்ரெடி அப்பா கல்ற கட்டினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் வந்து அவங்க அம்மாவையும் வச்சோம். இவ அந்த கல்ற இடிச்சுட்டு தானே வச்சோம். திருப்பி அந்த வருஷத்துக்கு முன்னாடிதான் போய் கல்ற கட்டுவாரு. கல்ற கட்டுறதுக்கு நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கல்ற கட்ட சொல்லி ஏற்கனவே பேசினேன். டைம் இருக்குது இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால டைம் இருக்கு அப்படின்னாங்க. போய் சொல்லணும். டெய்லி ஜன்னல்ல வந்து அங்கிள் வந்து கல்ற கட்டுடான்னு வந்து கூவினே இருக்காங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அங்கிள் கிட்ட சொல்லணும். ஆமா, இன்னும் சமைக்கவே நான் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள வந்து கான்னு கத்தி இருந்தேன்னு நான் என்னத்த கொடுப்பேன்? திருப்பி பதில் சொல்ல போகுது பாரு. இப்போ வெறும் சாம்பார் தான். நான் இது ஒண்ணும் கிடையாது. இதுல ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் சரி சமைக்க லேட் ஆயிடுச்சு, கறி கழுவிட்டு இருந்தேன். சரிங்களா, மட்டனும் ஏதோ கறி கழுவிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனதுன்னு என்ன சொன்னேன், கேக் இருந்தது. அந்த என்ன கேக், அந்த வெண்ணிலா ஒயிட் கேக் இருக்கு, ஸ்பாஞ்ச் கேக் இருந்தது. சரின்ட்டு எடுத்து பிச்சு வச்சா வாயே வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது வாயே வைக்காம மூந்து பார்த்துன்னு கம்முன்னு அந்த பச்சைக்கறி எடுத்து மட்டன் எடுத்து வைக்கிறேன், எடுத்துன்னு போதுன்னா. ஆமா, அதுக்கு கூட நான்வெஜ் கேக்குதுப்பா. ஸ்டாப் இட். வெயிட் பண்ணு. ஏய் இரு. வெயிட் பண்ணு, இன்னும் சமைக்கல. எப்ப வந்தாலும் இப்படியே உட்கார்ந்துறாயா, கட்டினுங்கறாயவ. எப்பதான் இவ செய்வாளோ அப்படின்னு பாத்துனுக்குது. வெயிட்டி போட்டு எதுவும் இல்லையா பாப்பா? எடுத்து போடுறதுக்கு எதுவும் இல்ல. எதுவுமே இல்லப்பா. பிஸ்கட் தான் இருக்கும். பிஸ்கட் வேணா எடுத்து போடுங்க. நீ என்ன காலேஜுக்கு போறேன்னு கிளம்பி நின்று அப்புறம் ஓடி போய் படுத்தீங்கன்னா என்னாச்சு? கையிலிருந்து புடுங்கின்னு போயிடுச்சு. பார்த்தா எங்க அம்மா இருக்கும் போதும் அப்படிதான்ப்பா. ஏன்டா என்னடா பண்ற, பசி எடுக்குது அப்படின்னுவாங்க. நீ உடனே ஏதாவது பிஸ்கெட் எதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட சொல்லு, தோசை செஞ்சிடுவேம்மா அப்படின்னுவ. இப்பவும் அதே கதை தானா? கொடுத்து தோலை. நான் சரி புடுங்கிறதுக்கு யோசிக்கும் போல நம்ம தள்ளி விட்டுலான்னு இப்படி வைக்கிற டபக்குன்னு புடுங்கிட்டு போயிடுச்சு. கொடுத்து தோலை அப்படின்னு வாங்கி போயிட்டாங்க. சீக்கிரம் செய். ஆல்ரெடி வந்து அரிசி ஊற வச்சுட்டு போயிட்டேன். சரி எல்லாம் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன். இது வந்து மட்டன் வேக வச்சுட்டு போனேன். இது ஃப்ரெஷ் மட்டன் பீஸ். இது ஃப்ரெஷ் மட்டன் பீஸ். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் உரிச்சு கழுவி வச்சுட்டு தான் போயிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த காளான் கழுவிலியாக்கான்ட்டு. அது எப்படி கழுவாம போடுவாங்க காளான கழுவி அதே பாக்ஸ்ல வச்சிருந்ததுனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குது. காளான்ல 2-3 டைம்ஸ் நல்லா கழுவுவேன். நீங்க எல்லாம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவ சொன்னீங்க. அந்த மாதிரிலாம் நான் கழுவ மாட்டேன். 2-3 தடவை நல்லா கையில அந்த மேல இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு அந்த கருப்பு கருப்பா இருக்கும்ல அதெல்லாம் வந்து சுரண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பேன். நீங்க உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு அந்த மேல இருக்கிற லேயர்லாம் உரிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை செய்யறதுக்கே உனக்கு 1 மணி நேரம் மேல ஆகும். இதெல்லாம் பண்ணினா நீ இப்ப பண்றதே கரெக்டா. ஆக்சுவலி எதுக்கு அதெல்லாம் சொல்றாங்கன்னா, நரன்னு இருக்கும். காளான் வந்து கீழே முளைக்குது இல்ல, அதனால மண்ணு இருக்கும். அதனால நல்லா வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணாம இல்ல அது பண்ண மாட்டேன். பாருங்க வேர்த்து ஊத்துது பாருங்க. இதுக்குதான் நம்ம இந்த பக்கமே வர்றது இல்லைங்கிறது. அப்படியே ஊத்தும். பேசாம ஒரு 1 டன் ஏசி ஒன்று வாங்கி போட்டுடலாம்ப்பா.
எல்லாருக்குமே நார்மலா உங்களுக்கு வேர்க்கதான் செய்யும். அதுக்குதான் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாங்க, அல்ட்ரா இது மாதிரி எனக்கு அப்படியே கொதன்னு ஊத்தி ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சு திரும்பி குளிச்ச மாதிரி ஆயிடும். எனக்கு அதுதான் காண்டு. தலையில அப்படி என்ன ஆயிடும், தலையில தண்ணி நிக்கிறது என்ன ஆயிடும், தலை குளிச்ச மாதிரி தண்ணி நிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேல. அது எப்படி என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா தலையில நீர் கோர்த்துக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுனால இந்த பக்கம் வர்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. வர அதனால இப்போ எனக்கு வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு என் உடல் நலத்தை இப்போ யோசிச்சுதான் இந்த பக்கம் வர்றது இல்ல. ஓகேவா? காமெடி பண்றப்பா நீனு. ஒரு வடை சட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க வீட்டுல பல்லி அதிகமா நடமாடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால பயங்கரமா குட்டி குரோக்கடைல் மாதிரி சுத்துது. 2 பெருசா இருக்கு. உடக்கான்ல சைஸ்ல இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி சுத்துது வீட்டுக்குள்ள. அதுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு முன்னாடி முட்டையை உடைப்போம்ல, அந்த ஓடை எடுத்து அது எங்கெங்கெல்லாம் பிரவேசிக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சுட்டோம்னா ஓடி போயிடும். அது கூட முட்டை நாத்தம் பிடிக்க மாட்டேங்குது போல் இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே, இதுல வந்துட்டு இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திட்டோமா, குட்டி வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போடுறத விட்டு பெரிய வெங்காயம் தானே இருக்குன்னு கிடக்குற. இது வந்து இது பண்ணிக்கலாம். இதுல எடுத்துப்போமா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடணும். சரியா? ஆனா சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவர் வாங்கினே வர மாட்டாரு. கேட்டா நான் சின்ன வெங்காயம் 1 கிலோ வாங்கினு லிஸ்ட் எழுதினோம்னா 1/2 கிலோ வாங்கி வருவாரு. சாதா வெங்காயம் 100 ரூபாய்க்கு கூட வாங்கிடலாம். இந்த வெங்காயம் காஸ்ட்லி தான், ஆனா இதுதான் உடம்புக்கு நல்லது தெரியுமா உனக்கு? பைசா ஆகுது இல்ல உனக்கு? சின்ன வெங்காயத்துல ஆம்லெட் போட்டு சாப்பிடணும். அதான் டேஸ்டே தெரிய மாட்டேங்குது. டேஸ்ட் தான் சின்ன வெங்காயத்துல குழம்பு வச்சா தான் டேஸ்ட். நறுக்குன்னு இது என்ன பெரிய டேஸ்ட் தெரியுது. இதுதான் டேஸ்ட். குழம்பு வச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். அதனாலதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வெங்காயத்தை தள்ளி சின்ன வெங்காயம் நம்ம பெரிய வெங்காயத்தை தள்ளி போட்டுல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோமா. வெங்காயம் கொஞ்சம் கம்மியா இருக்காம ஃபீல் ஆகுது. வர இப்பெல்லாம் வந்து இதுவே பிடிக்க மாட்டேங்குது. சப்பாத்தி அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இட்லி தோசைனாலும் ஊத்தாப்போம் இப்படிதான் சாப்பிடணும்னு எனக்கு தோணுது. ஏன்னே தெரியல. நீ இட்லி மாதிரி இருக்கிறல்ல, அதனால நானும் வாங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் நானும் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்பா நைட் ஆனா பிரியாணி சாப்பிடுற நீனு? நானா பிரியாணி சாப்பிடல. நைட் ஆனா கொத்து பரோட்டா சாப்பிடுற? கொத்து பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையா இருந்தேன். ரொம்ப நாளா கொத்து பரோட்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். சரின்னு போய் வாங்கி வர சொன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில நான் கொத்து பரோட்டாவே கேட்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நீ அப்படிதான் சொன்னேன், வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லாவே இல்ல. நான் சொன்னேன் இங்க வேணாம்ப்பா. நான் கேட்டியா நீ? அவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆசைப்பட்டு அந்த கொத்து பரோட்டா வாயில வச்சு இனிமேல் வாழ்க்கையில கொத்து பரோட்டாவே கேட்க கூடாதுடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி எனக்கு இருந்தது. அது நம்மளே செய்யலாம். பரோட்டா வாங்கிட்டு வந்து அவன் கிரேவி கொடுப்பான். அந்த கிரேவியும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு டக்குன்னு கொத்தணும்னா வேலை முடிஞ்சு போச்சு. முட்டையை போட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்பைசி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு ஃபாஸ்டா அரி அப்பப்ப டச் அப் பண்ணிக்கணும். டச் அப் பண்ணதுக்கு ஒரு ஆள் நிப்பாட்டி வைக்கணும்ப்பா. நீ சமைக்கிறதுக்கு உனக்கு டச் அப்புக்கு வேற ஆளா? ஐயோ ஆமா, சூப்பர். வேர்த்து ஊத்தும் போது அப்படியே டச் பண்ணி தொடச்சு விட்டுருணும். மிஷின் நம்ம ஃபேன் போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா வீடியோ எடுக்க முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் போட்டோம்னா நாய் சவுண்ட் பயங்கரமா கேக்குது. அதனாலதான். இல்லைன்னா எடுக்கலாம். மற்றபடி நார்மலா இருக்கும்போது நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலும் ஃபேன் போட்டாலும் போடலைனாலும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்ன பண்றது? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது தக்காளி வெங்காயம் வெந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்ன போடணும் அப்படின்னா தக்காளி போடணும். தக்காளி வெங்காயம் வெறும் வெங்காயம் வதங்கிச்சு. வெங்காயம் வதங்கிச்சா தேங்காய் தூக்கி போடு. அதுக்குள்ள தேங்காய் போடணும். தேங்காய் அரைச்சு ஊத்தலையா? அரைக்கணும்ப்பா. இதெல்லாம் வறுத்துட்டு தான் பறிப்பேன். எண்ணெயில போட்டு வறுத்துட்டு தான். ஆமா, எத்தனையோ வருஷமா எடுத்துன்னு கிடக்குறேன். 2.5 வருஷமா எடுத்துன்னு கிடக்குறேன். ஆனாலும் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. வர மாட்டேன் பத்தியா? அதுதான் நான் எப்பயா சொன்னாலும் வரேன். ஞாபகம் வச்சிருக்கேன்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க கொத்தமல்லி தூள் இருக்கா? ஓகே, கொஞ்சம் மிளகாத்தூள். ஓகேவா? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள். கொத்தமல்லி தூள். அடுத்தது போடுவில்ல குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள். அதேப்பா கொத்தமல்லி தூள் மட்டும் அவ்வளவு போடுற? அதுதான் குழம்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மட்டன் மசாலா காணும், கீழே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் மசாலா நம்ம போடணும், அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும்.
இது வந்துட்டு இப்படி பண்ணிட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் இதெல்லாம். ஆனா தீஞ்சிடக்கூடாது. ஓகேவா? எண்ணெயில நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சிடணும். இப்படி ஆறும். ஓகே, ஆறுறதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் மட்டன் மசாலா ஆயிடும். மெயினா என்னது? மட்டன் மசாலா. மட்டன் மசாலாவா? ஆமா, மட்டன் மசாலா எடுக்கிற. வெயிட் பண்ணி ஒரு துளி கேப் கிடைச்சிடக்கூடாது உனக்கு. போய் மேக்கப் பண்ணுங்கிற உனக்கு ஏப்ப நான் மேக்கப் பண்ணா வயசுல இருக்குது. செய்யற வேலையை விட்டுட்டு நின்னுனால என் தலை கொஞ்சம் ஈரமாயிடுச்சு. போய் திருப்பி நான் போய் டவல் எல்லாம் தொடச்சிட்டு தலையை காய வைக்கிறேன்னு பேர் ஒல்லின்னு சொல்லிட்டு கிளிப் வாங்கி வந்திருக்கிறேன். கிளிப் மாட்டிட்டு வந்திருக்கிறேன். புசு புசுன்னு எரியுமே அப்படியே. நான் மட்டும் மேக்கப் பண்ணிட்டேன். பசி எடுக்குது எனக்கு. நான் பிஸ்கெட் எல்லாம் எடுத்து தின்னு கிடக்குறேன். பார்த்தேன் நீ அரையறது மேயறதையும் பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இப்போ நம்ம காஞ்சிச்சா? ஆறிடுச்சு. அதுக்குள்ளேயே நான் என்ன பண்றேன், கொஞ்சமா வந்து இது போட்டுக்கிறேன். தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே இதுக்குள்ள போட்டுக்கலாம். சரியா? இதை போட்டுட்டு ஓகே, இதெல்லாம் போட்டுட்டு இதையும் எடுத்து போட்டுக்கணும். உள்ள ஆறுன எதையும் போட்டுக்கணும். பார்த்து சுட போது அது விசில் அடிக்கும். இப்ப ஏன் பழுகுற? வீடியோ பிளரா இருக்குதா இல்ல கண்ணுல பிளரா தெரியுதான்னு தெரியல. அதனால சீரியஸா பாத்துக்கிறேன். மனுஷா ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது வீடியோ பிளர் ஆச்சு அதுன்னா அதுக்கு வந்து அவர் கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம். மரியாதையே போய் கண்ணாடி போட்டுருவோம். உனக்கு தான் கண்ணாடி வாங்கி வச்சிருக்கிறியே, அப்புறம் என்ன? நோ ஐ வேர் ஒன்லி கூலர்ஸ். அதுக்கு தான்ப்பா மைக் வைக்கணும்ன்றது. வெய்யே யார் வேணான்னா நம்மெல்லாம் வாயல் நம்ம என்னோட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணீர் சிம்ம குரல் மாதிரி கேட்கும். நான் ஃபேன் போட்டுட்டேன். நாம அது வந்து அவர் வீடியோல நாய்ஸா கேக்குதா? ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாரு. வெட்டி இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை மிச்சம் பண்றோம். ஓகே, நீங்க பழகிக்கோங்க. ஒரே பாத்திரத்துல சமைக்கிறது எப்படின்னு கத்துக்கோங்க. ஆமா, கத்துக்கோங்க. சும்மா பாத்திரத்தை தூக்கி போட்டுட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு 1 மணி நேரம் நிக்காதீங்க. அதே பாத்திரத்துல பாருங்க, ஒரே பாத்திரத்துல எல்லாத்தையும் அது பேசாம கலர்ன சோறா செஞ்சிச்சுன்னா குக்கர் கூட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கழுவி அதுக்குள்ள டிச்சுக்குள்ள தண்ணி ஊற்றிக்கணும். சரியா? ஊற்றிட்டு பேலன்ஸா இப்போ எண்ணெய் ஊற்றி இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே பாத்திரத்தில் நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம் நாங்கள். ஏன்னா இங்கே இருந்து வாங்கும் போதே ஊறப்பட்ட மண் வருது. அதை அப்படியே எடுத்து நம்மளால ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது. அதனால நல்லா கழுவி வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருப்பேன். அப்போ தான் நமக்கும் வந்து அவசரத்துக்கு டப்புன்னு உருவி போட முடியும். அதனால சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்போ செஞ்சு முடிப்பேன்? அவ்வளோதான். சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அவ்வளோதான். ஆல்ரெடி கறி வந்துச்சு. குழம்பு கொதிச்சா விளை முடியுது. ஸ்டீம் அடங்கிடுச்சா? இப்போ ஆஃப் பண்ணிட்டோமா? குழம்பு ஆகுறதுக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும். புரியுதா? இப்போ நமக்கு மட்டன் மசாலா எடுக்கவே இல்லை. இருக்கும் நீங்க மட்டன் மசாலா யூஸ் பண்ணாதவங்க நான் கறி உள்ள போட்டுக்கிறேன். வந்துட்டாங்க. வந்துச்சு மரியாதை குறைவா பேசாத. நீனு வந்துட்டாங்கோ வருவாங்கோ அப்படி பேசு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டருக்கு நம்ம வர விரும்பல. கொஞ்சம் உப்பு அடி எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா இதை போட்டோமா, நீங்க மட்டன் மசாலா யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் ஜீரகம், மிளகு, சோம்பு, கொத்தமல்லி, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட்ல எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய், இஞ்சி, வெங்காயம், தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்பி மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூளும் அதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சரி, ஆல்ரெடி வர கொத்தமல்லியை நம்ம போடுறோம்ல, அது மொத்தமாக கொத்தமல்லியே போட்டுக்கிட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்து நீங்கள் சரி கட்டிக்கோங்க. எனக்கு வந்து மட்டன் மசாலா போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு தான் எனக்கு பிடிக்கும். இப்படி கண்ணு முன்னாடியே கடிச்சிட்டு பாரு. போயிட்டு இப்படி மட்டன் மசாலா இப்படி தூவிக்கணும். சரியா? கொஞ்சமாக எனக்கு கை அளவு தெரியும் அப்படிங்கறதுனால நான் தூவிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பே இருக்காது. இல்ல குழம்பே இருக்காது. எத்தனை கிலோ மட்டன்? 3/4 கிலோ.
முக்கால் கிலோ மட்டனுக்கு நான் ஒரு ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஓகே, போட்டிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தள்ளு வழி விடுப்பா. வந்து உங்க பாப்பாயை வச்சு மறைச்சிக்க வேண்டியது. 6 பேக்ஸ். அப்புறம் இதை நம்ம போட்டுக்கணும் உள்ள, புரியுதா? நம்ம அரைச்சி வச்சிருந்ததை போட்டுக்கணும். அதை கழுவி ஊத்திக்கணும். ஆமா, அதெல்லாம் கரெக்டா சொல்லு. என்ன இன்கிரீடியன்ஸ் போடணும்னு மட்டும் சொல்லாத, ஏன்னா வேலை வாங்கிடுவா. கட்சியில என்னப்பா உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, அந்த குழம்பு வச்சிருன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீ தானே. அது கிட்டவே கிடையாது. எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இன்ட்ரெஸ்ட் வேணா நாயை கூப்பிடுற நேரம் நானே வலிச்சிட்டு போயிடுவேன். அப்படியே வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வருவேன், வந்து அப்படியே டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி ஊத்திக்கலாம். என்னப்பா கொச்சிச்சா? கொதிச்சிருச்சு. இல்லப்பா, இன்னும் கொதிக்கணும்பா. கொஞ்சம் கட்டி ஆகணும். தண்ணியா இருக்கு, கொஞ்சம் கட்டியானது சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பசிக்குது, ஆனா இன்னும் இது அடங்கல. எல்லாம் ஆந்தவே வந்துனுக்குதுங்க. பாப்பாங்க இன்னைக்கு ஏதோ ஆடி பெருக்கா இன்னைக்கு என்னன்னு தெரியல. அதனால 2 o'clock க்ளோஸ் அப்படின்ட்டு அவரு ஏற்கனவே கூப்பிட்டாரு, காசு போடுங்க அப்படின்னாரு. போட்டா சாப்பிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு, இங்க வந்தே சாப்பிட வேண்டியது என்னடா அப்படின்னு எடுத்து வைங்க எதுக்கும் அப்படின்ச்சு. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல சாப்பிடணும். பசி வயிற்ற கிள்ளுது. ஏன்னா அங்கே ஏசி கிடையாது, ஏசி இல்லை, அதனால இங்கே தான் உட்காந்து சாப்பிடணும். ஏசி போடணும். ரெடி ஆயிடுச்சா? ஓகே, ரெடி, சாப்பிடலாம். மட்டன் குழம்பு ரெடி, ரைஸும் ரெடி. மட்டன் தொட்டுக்கிறதுக்கு மட்டன் ஃப்ரை செய்ய வேண்டியது. மட்டன் ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தேன், சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கட்டு. ஏற்கனவே பயங்கர பசி ஆயிப்போச்சு. நைட்டு மட்டன் ஃப்ரை செஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் சுக்கா பள்ளிப்பாளையம் போதும். ஓகேவா உனக்கு இது? ஓகேவா உனக்கா? ஆமா, கம்மியா போடுற பாரு, எடுத்து போடு. நான் வைக்கலாம் பட மாட்டேன், சரியா? வேணும்னா வேணும், வெக்கம்லாம் பட மாட்டேன், சரியா? வெக்கலாம் படணும்ன்ற விஷயம், சாப்பிடுற விஷயத்துல வெக்கலாம் படக்கூடாது. அது எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம். ராசிகரன் சார் கேக்குற மாதிரி நல்லியா ஒரே ஒரு நல்லி வைக்கிறார். அவர் 10 நல்லி வச்சு சாப்பிடுவாருல்ல. ஒரே ஒரு நல்லி தான் வேணுந்தியா? இல்லையே, இருக்கும் பெரிய. அப்படியே ஒரு முக்கா தான் இருந்தது, அப்படியே தொட இருந்தது, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். பார்க்கறதுக்கே ரொம்ப யம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நல்லி எடுத்து கடிச்சுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும்.